ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கிளியும் சவும் வாக்கிழியும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனிதன் முகத்திலும் மோகித்து நெற்கஸ்வராக நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி 22/10/2025 புதன்கிழமை இன்றைய திதி பிரதமை இரவு 8:17 வரை, பிறகு துவியை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி இரவு 1:51 வரை, பிறகு விசாகம். இன்றைய யோகம் பிரிதியை கரணம் கிம்துளை, நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பூஜ்ஜியம், நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைய நாள் சிறப்பு இஷ்டி கார்த்திகா சுத்தம், சௌராஷ்டிரா தீபாவளி, கந்த சஷ்டி விரத ஆரம்பம், அகண்ட தீப பூஜை, கோக்கரடினம் பிரதிட்ட கார்த்திகை ஸ்நானம் ஆரம்பம், கோவர்த்தன பூஜை. இத்தனையும் சிறந்த நாள் சுபகாரியங்களுக்கு மற்றும் முழுந்தல்ல தெய்வ காரியங்களுக்கு. இத்தனை தெய்வத்தினுடைய அதிகார பூஜையும் இன்றைய நாளில் சிறப்பு. இன்றைய குளிகாதி நேரம், இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை, பிறகு குளிகை நல்ல நேரம் நல்ல காரியங்களுக்கு மற்றும் 10:30 முதல் 12 மணி வரை. நண்பர்களே, இன்றைய குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை, ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய வார சூலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால் பகல் 12:24 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் பழக வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். அதனால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் மேசராசி நண்பர்கள். மேச ராசியில் பிறந்த அஸ்வரி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், பரணி அனைவரிடமும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். சற்று பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். இரவு நேரத்துக்கு விடிய காலையில் சற்று மன உளைச்சல் வரும். அதிகாலை, அடுத்த நாள் அதிகாலை பொறுமையோடும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷ்பம், மிதுனம், கடகராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.